சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புப்படி வங்கி கணக்குள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு என்பதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மினிமம் பேலன்ஸ் பத்தி வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ மினிமம் பேலன்ஸ் பத்தி வங்கி கணக்கு உள்ள அனைவருமே இதை பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பார்த்து கடுப்பாகும் நபர்களின் மத்தியில் அவர்கள் மகிழும்படி முக்கிய உத்தரவு ஒன்றை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்குமே அதிரடியாக சொல்லியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் பலருக்குமே ஒரு பெரும் தலைவலியாகவே இருந்துட்டு இருக்குங்க. இப்போ 1000 ரூபாய் பணத்தை அப்படியே வச்சுட்டு அதை பல மாதங்கள் கழித்து எடுக்க போனாங்க அப்படின்னா அந்த பணம் முழுசுமே இருக்காது. அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது முழுசா இருக்காது. இதை பத்தி சிறு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை பற்றி தெரியாத சாதாரண மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பணம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு நினைத்து கவலையும் அடைகிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மாச கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் எடுக்கக்கூடிய ரூபாய் 1000 அல்லது ரூபாய் 500 எடுக்க சென்றாங்க அப்படின்னா அப்பவும் அந்த பணம் இருக்காது. அந்த பணம் அபராத பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும். இதுக்கு காரணம் வங்கி கணக்கு முறையாக பராமரிக்காதது தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒன்றுதாங்க. அதை நம்ம மறுக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இது தொடர்பான விதிமுறைகளை அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியும் வச்சிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகளின் படி 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி உதவித்தொகை, அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்துச்சு அப்படின்னா அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்குகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்களாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிலிருந்து விடப்பட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு SMS கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும். அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும். மேற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன அப்படின்னும் ஒரு புதிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க.